அதற்கு நிகரான எங்கள் தியாக தீபம் திலீபன் அவர்களுக்கு தற்பொழுது காவடி எடுக்கப்பட்டு அவருடைய நினைவாலயத்தை அண்மைத்திருக்கிறது. இந்த இடத்திலே தியாக தீபம் அவர்களுடைய 38வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகளோடு இணைந்திருக்கின்றோம். தியாக தீபம் திலீபன் அவர்கள் உண்ணா நோன்பிருந்து உயிர் நீத்த அந்த புனித நேரமாகிய 10:42 மணியளவிலே பொது ஈகை சுடரினை வீரவேங்கை கீதா மற்றும் மாவீரர் கீதாஞ்சலி அவர்களுடைய தாயார் திருச்செல்வம் ஆசைப்பிள்ளை அவர்களினால் பொது ஈகை சுடரானது ஏற்றப்படவிருக்கிறது. சம நேரத்திலே அவர் உண்ணா நோன்பினை ஆரம்பித்த இடத்திலே ஈழ விடுதலை போரிலே தன்னுடைய அவயவங்களை இழந்த முன்னாள் போராளி செல்வரட்னம் ராகவன் அவர்களினால் பொது சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்படும். அதே நேரம் தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய நினைவாலயத்திலே மலர் மாலை அணிவிப்பதற்காக கடற்கரும்புலி பொதுகை தேவன் மற்றும் மாவீரன் ஜெயம் அவர்களுடைய தாயாரும் நாட்டுப்பற்றாளர் சிவஞான ஸ்கந்தமூர்த்தி அவர்களுடைய மனைவியுமான காந்திமதி அவர்களினால் மாலை அணிவிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து அகவணக்கம் இடம்பெற்று அதன் பின்னதாக பொதுமக்களே உங்களுடைய காலணிகளை அகற்றி எங்கள் தியாக தீபம் திலீபன் அவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வோடு இணைந்திருப்போம் என்பதை கூறிக்கொண்டு நேரம் தற்பொழுது 10:46. புனிதமான இந்த இடத்திலே உங்களுடைய காலணிகளை அகற்றி மனதிலே தியாக தீபம் திலீபன் அவர்களை நிறுத்தி அவருக்கான நினைவஞ்சலி செய்வோம். தற்பொழுது நேரம் 10:48. தற்பொழுது பொதுச்சுடரானது ஏற்றப்படுகிறது. வீரவேங்கை கீதா மற்றும் மாவீரர் கீதாஞ்சலி ஆகியோரின் தாய் ஆரம்பித்த இடத்திலே தியாக தீபம் திலீபன் அண்ணாவுக்கும் ஈழ விடுதலை போரிலே தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த மாவீரர்கள் மற்றும் நாட்டுப்பற்றாளர்கள் அனைவருக்குமாக இந்த இடத்திலே நாங்கள் அகவணக்கத்தை மேற்கொள்கின்றோம். இனப்படுகொலையிலே கொல்லப்பட்ட எங்களுடைய மக்களுக்காகவும் இந்த இடத்திலே 2 நிமிட அகவணக்கம் இடம்பெறும். இங்கே காவடி எடுத்துக் கொண்டிருப்பவர் தன்னுடைய அஞ்சலியை செலுத்தியதன் பிற்பாடு இங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் அமைதியான முறையிலே அந்த மலரஞ்சலியினை செலுத்த முடியும் என்பதனையும் அறிய தருகின்றோம். அன்பார்ந்த உறவுகளே, தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய 38வது நினைவேந்தல் நிகழ்வுகளோடு இங்கே இணைந்திருக்கின்றோம். தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய அந்த உன்னதமான நோக்கத்தை எங்களுடைய மனதிலே நிறுத்தி அவர் வழியிலே நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் திடசங்கற்பம் போட்டு இந்த இடத்திலே ஒன்று கூடியிருப்போம்.